ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் படம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? அது நல்லா பயங்கர த்ரில்லரா இருக்கு. என்ன சொல்லணும்னா ஒருத்தனோட விதி இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கு. படம் எல்லாம் சூப்பரா இருக்கு. 5 பாட்டு வந்திருக்கு. இதோட இது 6 பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரமா பண்ணியிருக்காங்க. படம் பயங்கரமா இருக்குங்க. ஆரம்பத்துல ரொம்ப சீட்டு நுனியில உட்கார மாதிரி த்ரில்லிங்கா போகுது. அது ஒரு விதியோட விளையாட்டு மாதிரி அந்த ஒவ்வொரு குடும்பத்தை அப்படியே பழி வாங்குது. ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. அது எப்படின்னா 5 பாட்டு விட்டுருக்காங்க ப்ரோ. இது வந்து 6வது பாட்டு, ஃபைனல் பாட்டுன்னு சொல்றாங்க. அது வந்துட்டு பார்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. பார்த்து செம்மையா இருக்கு. ரொம்ப வந்து கொடூரமா இருக்கு. விதி வந்து இவ்வளவு விளையாடுமான்னு தெரியவே இல்லை. அவ்வளோ ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாரும் போய் பாருங்க. ஐயோ, இந்த ஒருத்தனோட விதி இந்த அளவுக்கு ஒரு படத்துல இவனோட விதி இதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு கொலை பண்ண முடியும். ஃபுல்லா அந்த ரத்தம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதாவது எப்படி கொடூரமா சாக முடியாதோ அந்த அளவுக்கு எல்லாரும் சாவற மாதிரி விதி விளையாடுது. அதனால எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு படம் நல்லா இருக்கு. ரொம்ப த்ரில்லிங்கா, ரொம்ப ஒரு மாதிரி பயமா அந்த மாதிரிலாம் இருக்குதா? இந்த மாதிரி அந்த நடக்கிற இன்சிடென்ட்லாம் நமக்கு அது நடந்தாலே எப்படி தாங்க முடியும்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப அப்படி தெருக்கி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த 5 பாட்டுலயும் பாத்தீங்கன்னா அந்த நடக்கிற அந்த சாவு எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு, ப்ரூட்டலா. இதுலயும் அதே மாதிரி இருக்குதுங்களா? இல்ல, இது வந்து அதோட பயங்கரமா நம்மள வந்து பார்க்க வச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. விதியோட விளையாட்டு மாதிரி அந்த ஒவ்வொரு குடும்பத்தை அப்படியே பழி வாங்குது. ஒவ்வொருத்தரும் கொள்ற விதமும் பயங்கரமா ஒரு மாதிரி ரொம்ப இதா கொண்டு போயிருக்குங்க. சொல்ல முடியல, அந்த அளவு பக்காவா சூப்பரா இருக்குங்க. ஹாலிவுட் பண்ணாலே ஒரு இது இருக்கும். இந்த மாதிரி நல்லா இருக்கு படம். இது வரைக்கும் 5 பாட்டுலயுமே பாத்தீங்கன்னா அது நடக்கிற இந்த டெத் இன்சிடென்ட்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டலா இருக்கும். இதுல எப்படி அந்த மாதிரி ரொம்ப மிரட்டி இருக்காங்களா இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான்? நல்ல ஒரு நல்லா பயங்கரமாவே பண்ணியிருக்காங்க. நல்லா மிரட்டி ஃபேமிலியே வந்து சாவடிச்சிடும். அதுதான் அந்த ஃபேமிலியோட இது. பயங்கரமா இருக்கும், நல்லா இருக்கும் படம். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியும். பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம் தான், ஜாலியா இருக்கு. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா 5 பாட்டுலயுமே ரொம்ப ராவா ரத்தம் தெறிக்க அந்த கொலை பண்ற சீன், நடக்கிற சீன், இன்சிடென்ட் எல்லாம் இருக்கும். இதுலயும் அந்த மாதிரி இதா இல்ல ஓரளவுக்கு ஓகே? அதோட இன்னும் பயங்கரமா இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்ன சீன்ல பாத்துருக்கேன். அந்த லாரியில போக்கல மேல இந்த கம்பிலாம் வந்து குத்துறது, பிரிட்ஜ் உடஞ்சு விழுறது, இந்த மாதிரி பழுது. அதையும் மீறி இது ரொம்ப தத்ரூபம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் எப்படி நல்லா இருக்கு? அதெல்லாம் சூப்பரா தான் ப்ரோ. ஸ்கிரீன் பிளே எல்லாம் என்ன நல்லா இருக்குதுங்களா? ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கு. அதனால அந்த படம் பாக்குறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லா பார்க்கலாம், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் பயத்தோட பாக்குற மாதிரிதான் இருக்கும், பட் என்ஜாய் பண்ணலாம் அந்த படத்துல. இது வரைக்கும் 5 பாட்டு வந்திருக்குது. 6வது பாட்டு சேம் அதே மாதிரி இருக்குதுங்களா இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான்? 6வது பாட்டு பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அந்த சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் அது எல்லாமே பண்ணிருக்காங்க ப்ரோ. டைரக்ஷன் டீம் எல்லாமே சூப்பரா இருக்கும். விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இது வரைக்கும் 5 பாட்டு வந்திருக்குது. 5 பாட்டுலயுமே ரொம்ப ப்ரூட்டலா தான் அந்த டெத் எல்லாம் காட்டிருக்காங்க. இதுல எப்படி அதே மாதிரி இருக்கா? அதோட நல்லாவே இருக்கு ப்ரோ. ஏன்னா இதுல வந்து சென்சார் இல்லாம ரொம்ப ப்ரூட்டலா காமிச்சிருக்காங்க. இந்த குழந்தைங்க ஃபேமிலி எல்லாம் மோஸ்ட்லி பார்க்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தான் கேக்குறேன். இல்ல ஜாலியா போய் பார்க்கலாம். எனக்கு குழந்தைங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, அவ்வளவுதான். மித்தபடிலாம் ஒண்ணும் இல்ல, ஜாலியா தான் இருக்கு. ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இத சொல்லி சொல்ல முடியல, அந்த அளவு நல்லா இருக்கு. நல்ல கூஸ்பம் பயங்கரமா இருக்குங்க இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி அடுத்து வரவங்களோட விதி எப்படி இருக்க போகுது, இந்த விதி எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இது வரைக்கும் வந்து 5 பாட்டுலயுமே பயங்கரமா ப்ரூட்டலா இருந்தது ஒவ்வொருத்தரோட டெத்துமே. இதுவும் எப்படி அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைட் பண்ணிருக்கீங்க? கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைடு தான் சொல்லணும். நல்லா இருக்கு. இது வந்து ஃபைனல் பார்ட்னால எல்லாம் ஃபினிஷிங்கா எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல இந்த பாட்டுலயாவது அதாவது அந்த இதுக்கு ஏதாவது ஒரு எண்ட் இருக்கா இல்ல என்ன கண்டினியூ ஆகுதா? அது அந்த இதெல்லாம் எப்படி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, பார்க்க பயங்கரமா இருக்கு. நல்லா பயங்கரமா இருக்கு. அந்த ஃபேமிலியே விடாம துரத்தி சாவடிச்சிட்டு இருக்கு. அது சிஜி ஒர்க், விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் எப்படி பரவாயில்லைங்க? நல்லா எடுத்திருக்காங்க. சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் எப்படி நல்லா இருக்குங்களா? அதெல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. பார்க்க தியேட்டர்ல இருந்து பார்க்க நல்ல ஆடியன்ஸோட பார்க்க நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் அந்த 5 பாட்டை தாண்டி இது ரீஃபில் பண்ணுங்களா, பெட்டரா ஃபீல் பண்ணுங்களா இல்ல ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான்? இல்ல, இது வந்து பெட்டரா ஃபீல் பண்ணணுங்க. ஒவ்வொரு பாட்டுமே நல்லா இருக்குங்க. இது அதோட நல்ல ஒரு படி மேலேயே எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாட்டுலயுமே இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே காட்டியிருக்காங்க. சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குங்க. மாசா பண்ணிருக்காங்க எல்லாமே. ஸ்கிரீன் பிளே எப்படின்னா நல்லா இருக்கா பாக்குறதுக்கு? ஒரு நாள் கோரியா ஒரு கொண்டு இருக்காங்க. நல்லா அடுத்து என்ன நடக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி தில்லிங்க கொண்டு வர மாதிரி நல்லா கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப கொடூரமா சாகுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் என்ன மாதிரி? ஃபுல்லாவே விதி பத்தி தானே இருக்கு. சோ அப்படிங்கிறப்போ அவங்க ரொம்ப கொடூரமா சாவறாங்கங்கறத எப்படி சொல்றது? இதுல இன்ட்ரெஸ்ட் வேற இருக்கணுமா? ஓவராலா படம் எப்படி வர்த்தா இல்ல ஆவரேஜ்? ஓவராலா வர்த்துட்டோம். பாக்குற அளவுக்கு. இந்த படத்துல ஏதோ பிடிச்சது அந்த மாதிரி ஏதாவது சீன்லாம் ஏதாவது இருக்கா? பிடிச்சதுன்னா 1-2 சொல்ல முடியும் ப்ரோ. ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஓவராலா எப்படி படம் வர்த்தா இல்ல ஆவரேஜ்? படம் ஒர்த்து தான், நல்லா இருக்கு. எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? ரேட்டிங் 10க்கு 9 கொடுக்கும்.
பெட்டரா இருக்கு, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விதி வந்து இவ்வளோ இது விளையாடுமான்னு சொல்லிட்டு இதுல பார்த்தா தெரிஞ்சு. ஓவரால் எப்படி படம் குட்டுங்களா இல்ல ஆவரேஜ்? குட், வெரி குட்னே சொல்லலாம். ஓவராலா படம் எப்படி வருதுங்களா இல்ல ஆவரேஜ்? ஒர்த்து தான். ஓகே, நல்லா இருக்கு. இதுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 10 கொடுக்கலாம். சீன்ஸ் எல்லாம் எப்படி ரொம்ப பார்க்க பயங்கரமா பயமா இருக்கிற மாதிரி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஹாரர் விட பயங்கரமா த்ரில்லிங்கா என்ன நடக்கும் எப்படி நடக்கும்ன்றது நம்ம கெஸ் பண்ண முடியாத போகுதுங்க. ஓவராலா படம் எப்படின்னா ஒர்த்தா இல்ல ஆவரேஜ்? சூப்பரா இருக்குங்க. இதுக்கு எவ்வளவு ஒரு ரேட்டிங் கொடுப்பீங்க 5க்கு? 5க்கு ஒரு 5 கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓவராலா படம் குட்டா இல்ல ஆவரேஜ்? படம் நல்லா இருக்கு. நான் உண்மையாவே நல்லா இருக்கு, சூப்பரா. ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 5க்கு? ஒரு 4.5.